ஹalleluya, praise the Lord. இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். நாம் தேவனை ஆராதிப்போம். In the name of Jesus. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah, in the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before us. In the name of Jesus, Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before us. In the name of Jesus, Jesus, we have the victory. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் கைகள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya, இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நிற்கும் போது யார் நமக்கெதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya, கரங்களை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. There is power in the name of Jesus. Let's sing this song. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder working power in the blood of the Lamb. There is power, power, wonder working power in the precious blood of the Lamb. There is healing, healing, wonder working healing in the blood of the Lamb. There is healing, healing, wonder working heal in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினாம். சுகமுண்டு உண்டு, அற்புத சுகமுண்டு இயேசுவின் இரத்தத்தா. சுகமுண்டு உண்டு, அற்புத சுகமுண்டு ஆட்டுக்குட்டி என்ற இரத்தத்தினா. ஹalleluya, ஹalleluya, கரங்களை தட்டி நாம் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya, ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஆட்டுக்குட்டியானவரே உம்மை துதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இப்பொழுதும் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வோம். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹalleluya, யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். You are my strength when I am weak.
You are the treasure that I see. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up, I be a fool. You are my all in all. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up, I be a fool. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Taking my sin, my cross, my shame, rising again, I bless your name. You are my all in all. When I fall down, you pick me up. When I am dry, you fill my cup. You are my all in all. Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. தமிழில் பாடுவோம். பலவீனத்தில் நீர் பலன், நான் தேடும் பொக்கிஷம், எனதெல்லாம் நீரே. விலையில்லாத வைரம் நீ, இழந்தால் நான் என்ன செய்வேன், எனதெல்லாம் நீரே. பலவீனத்தில் நீர் பலன், நான் தேடும் பொக்கிஷம், எனதெல்லாம் நீரே. விலையில்லாத வைரம் நீ, இழந்தால் நான் என்ன செய்வேன், எனதெல்லாம் நீரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. என் பாவங்கள் ஏற்கின்றீ, வெட்கம் மாற செய்கின்றீ, எனதெல்லாம் நீரே. விழுந்தால் தூக்கி விடுகின்றீ, கிண்ணம் நிரம்ப செய்கின்றீ, எனதெல்லாம் நீரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. இயேசுவே ராஜாவே, துதிக்கு பாத்திரரே. ஹல்லேலூயா.
இயேசுவே சோதரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படும் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் நாம் காணிக்கை வேலைக்கு நேராய் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Gospel of Luke chapter number 6 verse number 38. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Give and it will be given to you. Good measure, pressed down, shaken together, running over, will be put into your lap. For with the measure you use it will be measured back to you. இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் சொல்றார். முதலாவது நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். நாம் கொடுக்கும்போது அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். அதை போல நாமும் கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்திலே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கர்த்தருக்கு நாம் கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவன் தாமே நாம் விசுவாசத்தில் கொடுக்கவும் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணவும் வேண்டுமாய் நாம் தேவனிடத்தில் நாம் கேட்போம். விசுவாசத்தோடு கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஆண்டவரே, இப்பொழுது ஏறெடுக்கிற காணிக்கை மற்றும் தசம பாகத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் வாசித்த வேத பகுதியின் சொல்லப்பட்டது போல நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். தேவ செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள் முடியும். Gospel of Mark chapter number 16 verse number 15 through 20. And he said to them, go into all the world and proclaim the gospel to the whole creation. Whoever believes and is baptized will be saved, but whoever does not believe will be condemned. And these signs will accompany those who believe. In my name they will cast out demons. They will speak in new tongues. They will pick up serpents with their hands, and if they drink any deadly poison, it will not hurt them. They will lay their hands on the sick, and they will recover. So then the Lord Jesus, after he had spoken to them, was taken up into heaven and sat down at the right hand of God. And they went out and preached everywhere, while the Lord worked with them and confirmed the message by accompanying signs. தமிழில் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள்.
அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, வாசித்த வேத பகுதியை உம்முடைய கரத்திலே நாங்கள் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் இடைப்பட்டு எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஐ பிளஸ் யுவர் நேம் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த வேளையிலே எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. வந்திருக்கிறவர்களோடு ஆண்டவரே நீர் பேசும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவே, சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த வசனத்தை ஆசீர்வதித்து தாரும். ஆவிக்குரிய சத்தியத்தை உறுதிப்படுத்த ஆண்டவரே, இவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள மக்களாய் ஜனங்களாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, வெளியேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே, ஹல்லேலூயா, உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் வாசிக்கப்பட்டது போல நம்ம என்ன பண்ணணும்? உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எல்லா சிருஷ்டிக்கும் நாம் பிரசங்கிக்க வேண்டும். இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா என்ன சொல்றன்னா, இந்த வேலையில உனக்கு நான் மிகப்பெரிய கட்டளை ஒன்றை கொடுக்கிறேன். அந்த கட்டளை என்னன்னா, go into all the world and proclaim the gospel to the whole creation. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ராஜரீக கட்டளையாக இருக்கிறது. ராஜரீக கட்டளை, அதாவது சுவிசேஷத்தை அறிவிப்பது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The great commandment is not the great suggestions. The great commandmentன்னு எதை நம்ம சொல்லுறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ல, உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவியுங்கள் என்று நமக்கு சொன்னார். இயேசப்பா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு, பூமியை விட்டு அவர் போனதற்கு முன்பு இவற்றை நமக்கு போதித்து இருக்கிறார். நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எதற்காக என்று சொன்னால், இயேசுவை பற்றினதான சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நாம் சொல்லணும். ஹல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிறோம். எப்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்கிறோம்? இயேசுவை நம்முடைய உள்ளத்திலே சொந்த இரட்சகராக கர்த்தராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசுவை, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே என்னை மன்னியும், என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று நாம் அறிக்கையிட்டு நாம் இயேசுவை விசுவாசித்து நாம் ஜெபித்திருக்கிறோம். இயேசு நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கிறார்? நம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை கழுவி சுத்திகரித்து நம்முடைய இருதயத்திலே வாசம் செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அந்நிய பாஷைகளை நாம் பேசுகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் இயேசுவை பின்பற்றுகிறபடியினாலே நாம் இயேசுவின் சீஷராக இருக்கிறோம். இயேசுவின் சீஷராக இருக்கிற நம்மை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன பண்ணுங்க? என்னை குறித்து எல்லாருக்கும் அறிவியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். யோவான் எப்படி பிரசங்கம் பண்ணாரோ அதே போல் நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜரீக கட்டளையாக இருக்கிறது. We must preach the gospel. This is command. ஏதோ நம்ம நற்செய்தியை பிரசங்கிக்கலாம்னு இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நற்செய்தி பிரசங்கம் பண்ணி தான் ஆக வேண்டும். இது கட்டளை. நான் பிரசங்கம் பண்ணலாமா, சொல்லலாமா, இயேசுவை குறித்து சொல்லலான்னு இருக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு நாம் இருக்கக்கூடாது. ஏதோ பண்ணக்கூடாது. ஏதோ இருமனதை அல்ல, கண்டிப்பாய் இயேசுவை பின்பற்றுகிற சீஷராய் நாம் இருப்போம் என்று சொன்னால் இயேசுவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? இயேசுவை குறித்து போதிப்பது இது பாஸ்டருடைய வேலை,
அல்லது சபையில் வேலை செய்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் வேலை, அல்லது மூப்பர்கள் வேலை, அல்லது சுவிசேஷம் பண்ணுகிறவர்களுடைய வேலைன்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. நம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜரீக கட்டளை. சர்வ சிருஷ்டிக்கு நாம் என்ன பண்ணணும்? இயேசுவை குறித்து நாம் சொல்ல வேண்டும், பகிரங்கமாய் பிரகடனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை நாம் பார்க்கும்போது அவர் இயேசுவை பார்க்கல, ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். எப்படி கேள்விப்பட்டார்? அவர் என்ன பண்ணார்? தமஸ்குக்கு போகும்போது அவர் இயேசுவின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணார்? தேவனுடைய இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவர் அழைத்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய உயிர் போகிற வரைக்கும் இயேசுவுக்கு ஊழியம் செய்ததை நாம் பார்க்குறோம். நாமும் கூட இயேசுவினால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசிகளாகிய நாம் என்ன வேலை செஞ்சாலும் சரி, நாம் என்ன பண்ணணும்? இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நற்சாட்சி பெற்றிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நாம் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரமல்ல, அதன் பிறகு இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அநேகர் ஆதி சபையிலே, ஆதி திருச்சபையிலே ரட்சிக்கப்பட்டு தினந்தோறும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த ராஜரீக கட்டளை இயேசுவை குறித்து சொல்லுவது, த கிரேட் கமாண்ட்மெண்ட் என்பது சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இயேசுவை பின்பற்றி அவர்களுக்கு மாத்திரமல்ல, யாரெல்லாம் இயேசுவினால் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன பண்ணணும்? இணைந்து கட்டணும். அதற்காக நாம் செயல்பட வேண்டும். பாஸ்டர்கள், மூப்பர்கள் மற்றும் இருக்கிற பலவிதமான ஊழியங்களை செய்கிறவர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், நாம் கிறிஸ்துவின் அங்கமாய் இருக்கிறோம், சரீரமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. லூக்கா 19 அதிகாரம் 10 வேத வசனம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? லூக்கா 19 அதிகாரம் 10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இங்கே லாஸ்ட், இழந்து போன ஆத்துமாவை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். முதலாவது நாம் பார்த்தோம், தேவனுடைய ராஜரீக கட்டளையை நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இழந்து போன ஆத்துமாக்கள் தேவனுடைய பார்வையிலே மிகவும் மதிப்பு மிக்கவைகள். ஆகவே இழந்து போன ஆத்துமாவை நாம் என்ன பண்ணணும்னா மதிப்பு செலுத்த வேண்டும். ஐயோ, இந்த ஆத்மா அழிந்து போகிறதே, இவரை நான் என்ன பண்ணணும்? இந்த அழிவிலிருந்து மீட்க வேண்டும், இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும் என்று நாம் என்ன பண்ணோம்? இழந்து போன ஆத்மாவை குறித்து நாம் கரிசனை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இழந்து போன ஆத்மாவை மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கே வந்தார். அவர் வந்ததற்கான காரணமும் அதுதான். ஒரு ஆத்மாவின் மனம் திரும்புதல் தேவனுடைய பார்வையிலே வெளியேற பெற்றது. ஆத்மாவை ரட்சிக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. ஜனங்கள் இயேசுவண்டை வர வேண்டும். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஜனங்கள் இன்னும் அதிகமாக இயேசுவை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிந்து கொள்ள? இயேசு தான் என்னுடைய இரட்சகர், இயேசு தான் என்னுடைய சிருஷ்டி கர்த்தர், இயேசு என்னுடைய கர்த்தர் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கைகள் என்ன பண்ணுது? மாற்றப்படுகிறது. இருதயங்கள் மாற்றப்படுகிறது, சிந்தைகள் மாற்றப்படுகிறது, செயல்கள் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பு வரும்போது அந்த மனுஷன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிறது, பழைய பழக்க வழக்கங்கள்லாம் ஒளிந்து போகிறது, பாவங்கள் ஒளிந்து போகிறது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாய் அவனுடைய வாழ்க்கைகள் ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. இதில் எல்லளவும் சந்தேகமில்லை.
நீங்களும் நானும் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இழந்து போன ஆத்துமாக்கள், குடியில் இருக்கிறவங்க, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, துன்மார்க்கரமாக ஜீவிக்கிறவங்க, அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த ஆத்துமாவெல்லாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே இவர்களை குறித்ததான ஒரு பாரத்தை தாரும் என்று நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சொந்த பந்தெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அண்டை அயலெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, எனக்கு நெருங்கினவர்கள்லாம் ரட்சிக்கப்படணும், நான் மட்டும் பரலோகம் வந்தால் போதாது, எல்லாரும் ஒரு கூட்ட ஜனங்களை நான் பரலோகத்துக்கு அழைச்சிட்டு வரணும், அப்படிப்பட்டதான ஒரு பாரத்தை எனக்கு கொடுங்க என்று நாம் உண்மையாகவே ஜெபிக்கும்போது ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவார், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பேலனை கொடுப்பார். சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதான ஒரு பேலனை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய சாட்சி மிக 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 முக்கியமானது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப எடுத்துக்காட்டாக இருக்கணும். இவன் சபைக்கு போகிறான்ப்பா, பைபிளை தூக்கிட்டு போகிறான் அப்படின்னு ஜனங்க உங்களை பார்க்கும்போது அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், இவர்கள் சபைக்கு போகிறார்கள் என்று சமுதாயம் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறது. இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் என்ன பண்ணணும், மற்ற ஜனங்களைப் போல இருக்கக்கூடாது. இயேசுவை பின்பற்றுபவர்கள் நல்லொழுக்கமுடையவர்களாக இருப்பார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் துன்மார்க்கமான வழிகளை பின்பற்ற மாட்டார்கள் என்று ஜனங்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள். ஆகவே தான் கிறிஸ்துவ பள்ளிக்கூடங்களிலே அநேகர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அங்கே போனால் ஒழுக்கத்தை கற்றுப்பாங்க, லைஃப்பில் ஓஹோன்னு வந்துடுவாங்கன்னு அவங்க நிச்சயமாக நம்புகிறாங்க. இந்த சமுதாயம் அதை தான் எதிர்பார்க்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், இழந்து போன ஆத்துமாவை மதிப்பு கொடுத்து ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். நாம் நம்முடைய சாட்சி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை குறித்து, இயேசு நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியத்தை குறித்து, நன்மையான காரியங்களை குறித்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே பக்தி விருத்தி உண்டாகிறது. இயேசுவின் மீது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்பிக்கை வைக்கிறார்கள், விசுவாசம் வைக்கிறார்கள். பிறகுதான் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், தொல்லைகள் மற்றும் பாரங்கள், வியாகுலங்கள் எல்லாம் வரும்போது அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இயேசுவை குறித்து சொல்லி இயேசு இவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். அப்படிப்பட்ட வல்லமை இயேசுவிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் சொல்லி, அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிகர் என்பதை நீங்கள் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அந்த ஆத்மாவை என்ன பண்ணுவார், ஆதாயம் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணோம், இழந்து போன ஆத்துமாக்களுக்காக நாம் பாரப்பட்டு ஜெபிக்க வேண்டும். அவர்களை ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு அப்படியே விட்டுறக்கூடாது, கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும். அவர்கள் விசுவாசத்தில் வேரூன்றி நடப்பதற்கு நாம் இன்னும் வழிகாட்ட வேண்டும். இன்னும் அதிகமாக அவர்களை என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க, அப்படியே விட்டுடலாமா, விடக்கூடாது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேணும், அவர்கள் வாழ்க்கையிலே நீதி வேணும், அவர்கள் நீதிமானாய் வாழ வேண்டும். ஆகவே பரிசுத்த ஆவின் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அப்படியே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி வர வரைக்கும் ஒரு ஆத்மாவை நீங்கள் வழி நடத்த வேண்டும். அப்படி வழி நடத்தும் போது வலுவாதபடி அவர்களை கர்த்தர் காப்பார். ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. என்னதான் நீங்கள் ஓடி ஓடி உழைச்சாலும் சரி, 70 வயசு வரைக்கும் நீங்கள் உழைச்சாலும் சரி, 100 வயசு வரைக்கும் உழைச்சாலும் சரி, வீடு காரு பங்களான்னு பேருக்கு வாங்கலாமே ஒழிய ஒரு தெரு அளவுக்கு நீங்கள் எதையுமே வாங்க முடியாது. நீங்கள் என்னதான் உழைச்சாலும் சரி, இந்த அடையார் முழுவதையும் நீங்கள் வாங்க முடியுமா, இந்த சென்னை நகரத்தை வாங்க முடியுமா? நம்மளுடைய இயலாமை அது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அது நமக்கு போதும். அவர் என்ன பண்ணுவார், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்துமாவை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானம் உள்ளவன். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளை, தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்களை என்ன பண்ணக்கூடாது, குறைச்சி மதிப்பிடக்கூடாது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் அபவுட் கிங்டம் ஒர்க்.
அபவுட் கிங்டம் லேபரர்ஸ். யாரெல்லாம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறாங்க அவங்களெல்லாம் ரொம்ப குறைப்பாக மதிக்கக்கூடாது. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாதுப்பா, சும்மா தான் இருக்கிறாங்க, நான் தினந்தோறும் வேலைக்கு போகிறோம், நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, அப்படி இல்லை. அவர்கள் என்ன பண்ணுறார்கள்? ஆத்தும ஆதாய பணியில் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் என்ன பண்ணுறாங்க? வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் என்ன பண்ணணும்? மிகப்பெரிய அளவிலே நாம் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நாம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நம் முதலாவது வைக்கும்போது மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். அதற்கு மிக மிக முக்கியமானது பரிசுத்த ஆவியானவரின் அக்னியும் அபிஷேகமும் வழிநடத்தலும் மிக மிக முக்கியம். ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியை பெறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படிப்பட்ட மனிதன், பரிசுத்த ஆவியை பெறாமல் ஊழியம் செய்கிற மனுஷன், அவன் ஊழியத்தை கட்டி எழுப்பவே முடியாது. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளிலே எவன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்? முதலாவது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து செயல்களை செயல்முறைப்படுத்த வேண்டும். அப்பொழுது மாத்திரமே ஊழியத்திலே அவன் வெற்றி சிறக்க முடியும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். தேவனுடைய ராஜ்யம் என்பது ஏதோ நீங்கள் வேலைக்கு போயிட்டு வருகிறதை போல அல்ல. தேவனுடைய ராஜ்யம் சைத்தானின் ராஜ்யத்திற்கு எதிரான ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே நாம் எங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறோமோ அங்கெல்லாம் சைத்தானுடைய ராஜ்யங்களும் இருக்கிறது. சைத்தானுடைய ராஜ்யம் நமக்கு எதிராக என்ன பண்ணும்? எழும்பி வரும், நமக்கு எதிராக போராட்டம் செய்யும். ஆகவே தேவனுடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்தின் வல்லமையை நமக்கு தரித்து கொள்ள வேண்டும். நம்மோடு கூட தேவதூதர்கள் எப்பொழுதும் நம்மோடு துணை நிற்பார்கள். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஆகவே சுவிசேஷத்தை நீங்கள் தைரியமாய் பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். த டெவில் இஸ் அவர் எனிமி. இழந்து போன ஆத்துமாக்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான், அவன்தான் சைத்தான். ஆகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் கட்ட வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் என்ன பண்ண? வல்லமையா எழும்பி நிற்க வேண்டும். தேவனோடு கூட நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. எதற்காக? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்காக. யாருக்காக? இயேசுவுக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் கூட ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருந்தோம்? இழந்து போன மக்களை போல தான் நாமும் இருந்தோம். இயேசுவை அறியாதவர்களாக இருந்தோம், கைவிடப்பட்டவர்களாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக இன்று நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு ரட்சிகர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இன்று இயேசு நம்மை பயன்படுத்துகிறார் அவருக்காக ஊழியங்களை செய்யும்படியாக. இன்று நம்முடைய வாழ்க்கை இயேசுவுக்காக நாம் வாழுகிறோம். அதே போல நம் மற்றவர்களும் இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எந்த திசையில் போகணும்னு நமக்கு டைரக்ஷன் கொடுப்பார், வழிகாட்டுவார், வழி நடத்துவார். ஆகவே கவலைப்படாதிருங்க. நம்மை ரட்சித்த தேவன் இழந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்பார். ஆகவே இழந்து போன ஆத்துமாக்கள் மீது நாம் அன்பும் கரிசனையும் காட்ட வேண்டும். அதற்கு நாம் என்ன பண்ணணும்? நல்ல ஜெபம் பண்ணிட்டு வெளியூழியம் செய்ய போகிறதுக்கு முன்னாடி, whenever you are doing outreach, before you must pray. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க, எப்படி பேசணும், எப்படி ஆண்டவரே ஞானமாய் நான் சமுதாயத்தில் ரோட்டில் நிற்கணும், பேசணும். கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏன்னா ஒரு இடத்துல நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோன்னா நம்ம சுற்றியும் நரகத்துக்கு போகிற ஜனங்க தான் நம்ம சுற்றியும் நிற்கிறாங்க. ஆகவே நாம் மிக ஜாக்கிரதையாக நம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். தேவ வல்லமையை தரித்து கொண்டு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். We are surrounded by people that are going to hell. ஆகவே இழந்து போன ஆத்துமாக்களை நீங்கள் உதாசீனம் படுத்தக்கூடாது. அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லுங்கள்.
நீங்கள் இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆத்மாவை நரகத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நீங்கள் வழி நடத்தும் போது உண்மையாகவே நீங்கள் இயேசுவின் சீஷராக இருக்கிறீர்கள். ஆகவே நாம் தொடர்ந்து சீஷத்துவ பணியை செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக எப்பொழுதுமே நீங்கள் விட்டு கொடுக்காதிருங்கள். நெவர் எவர் கிவ் அப். ஆதிகால திருச்சபைகளிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசுவின் சீஷர்கள் நடப்பித்தார்கள். இயேசு என்ன சொல்லுகிறார்? விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார். ஆதி திருச்சபைகளில் அப்படிதான் பிசாசுகள்லாம் ஓடி போச்சு. பேய் பிடிச்சவங்களாம் நிற்க முடிஞ்சதா? முடியல. அவர்கள் பிரசங்கம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்க என்ன பண்ணாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் எழுப்புதல். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது ஆத்துமா அறுவடை அதிகமாக இருக்கும். எலியாவின் நாட்களில் நடந்தது போல இந்த நாட்களிலும் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹல்லேலூயா. மல்கி இதோ சூளையை போல மல்கிய 4ஆம் அதிகாரம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வசனம் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, behold, I will send you Elijah the prophet before the great and awesome day of the Lord comes. தேவனுடைய நாள் வருவதற்கு முன்பதாக எலியாவை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுங்க. எலியானா ஏதோ ஒரு மனுஷனை அனுப்புகிறேன் அந்த அர்த்தம் கிடையாது. எலியாவின் நாட்களை நடந்தது போல ஆத்துமா அறுவடை நடக்கும். ஹல்லேலூயா. பாகலை வழிபட்ட ஜனங்களை எப்படி குந்தி நடந்தவர்களை, இருமனம் உள்ளவர்களை தேவனிடத்திற்கு எலியா திருப்பினது போல நாம் என்ன பண்ணணும்? நரகத்தை நோக்கி பிரயாணிக்கிற ஆத்மாவை இழந்து கிடக்கிற ஜனங்களை நாம் சந்தித்து அவர்களை நாம் இயேசுவண்டை திருப்ப வேண்டும். அப்படிப்பட்டதான பணிகளை செய்வதிலே நாம் எப்பொழுதும் விட்டு கொடுக்கக்கூடாது. நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது நமக்கு சில இழப்புகள் வரதான் செய்யும். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது சில டிஸ்கரேஜ்மெண்ட் வரதான் செய்யும். ஆனால் என்ன பண்ணணும்? ஏசப்பா மேலே நாம் ரொம்ப நம்பிக்கை வச்சு தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் செய்யும்போது தோல்வி வருதுன்னா அது ஒரு நல்ல ஒரு அடையாளம் கிடையாது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக இயேசுவை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக ஆத்மா ஆதாயம் செய்யணும். அப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சையை கொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது காண்கிற தோல்வியெல்லாம் எடுத்து போடுங்க. உன் மீது இன்னும் அதிகமாக விசுவாசம் வைக்க எனக்கு உதவி செய்யும். விசுவாச குறைச்சலை நீக்கி போடுன்னு நம்ம ஜெபிக்கும் போது ஏசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துவார். ஆகவே நீங்கள் கர்த்தருக்காக என்ன செய்கிறீங்களோ, என்ன காரியம் செய்கிறீங்களோ அதை நீங்கள் எப்பொழுதுமே விட்டு கொடுக்காதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தொடர்ந்து நீங்கள் கட்டுங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அநேக ஊழியக்காரர்களை வழிநடத்துவதற்கு, அநேக போதகர்களை வழிநடத்துவதற்கு, அநேக சீஷர்களை வழிநடத்துவதற்கு நம்மை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அநேக சபைகளை நிறுவுவதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். ஆகவே எப்பொழுதுமே நீங்கள் விட்டு கொடுக்காதீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்கள். ஹல்லேலூயா.
அப்பொழுது இயேசு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றுவார். எப்படி இயேசு பூமி வாழ்ந்த காலத்தில் என்ன பண்ணார்? அற்புதங்களை செஞ்சார், அடையாளங்களை செஞ்சார், ஜனங்களுக்கு சேவை செஞ்சார். அது மாத்திரமல்ல, தினந்தோறும் தேவனோடு அதிகாலையிலே நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டார். பரலோக தேவனோடு நல்ல பந்தம் இருந்தது. அதேபோல் நாம் ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்வதற்கு முன்பதாக, ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்திலே தினந்தோறும் காலையில் எழுந்து தேவனோடு கூட நேரம் செலவழிக்க வேண்டும். ஹாவ் குவைட் டைம். தேவனோடு கூட என்ன பண்ணுங்கள்? நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க. அப்படி வைத்து நாம் செயல்பட வேண்டும். இயேசுநாதர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டுவோம். தேவனுக்கே எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தொடர்ந்து கட்டுவோம். எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி தான். இருப்பினும் நீங்கள் என்ன பண்ண? ஆக்ஷன் பிளான் பண்ணணும், செயல்முறைப்படுத்த வேண்டும். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் தேவனே, எங்கள் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேத பாடத்தை நீர் ஆசீர்வதித்து தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தை எங்களோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய மனதிலே நீர் எழுதி வையும். அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்முறைப்படுத்த பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்தது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.